ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome back friends of ICP Academy. Next heading, first வந்து suit for damages. Section 73ல எப்படி அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸை சொல்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் ப்ரீச் ஆச்சுன்னா எந்த பார்ட்டி அதனால் சஃபர் ஆகிறாரோ அந்த பார்ட்டி வந்து ஆப்போசிட் பார்ட்டி யார் அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறாரோ அவர்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணலாம். என்ன காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணலாம்? அவருக்கு எத்தனை லாஸ் ஏற்பட்டதோ அல்லது என்ன டேமேஜ் ஏற்பட்டதோ அதற்குண்டான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலாம் காம்பன்சேஷனாக அப்படிங்கிறது செக்ஷன் 73 சொல்லுது. காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அந்த அவருக்கு அதனால் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அதனால் டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலோ அந்த ஒரு செய்கை செய்யாததுனாலேயோ அதன் விளைவாகவோ அவருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அதுக்கு காம்பன்சேஷன் வாங்கலாம். அப்போ இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆர் டேமேஜுக்கும் கிளைம் பண்ணலாம். கான்ட்ராக்ட் என்ட்ரி ஆகும்போதே அவருக்கு வந்து இந்த ப்ரீச்சால் என்ன நஷ்டம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தால் அப்பவும் அதே அளவு லாஸை இவர் வாங்கலாம். தட் இஸ் என்ன சொல்கிறோன்னா, ஸ்பெஷல் டேமேஜ் கேன் பி கிளைம்ட் ஒன்லி ஆன் அ ப்ரீவியஸ் நோட்டீஸ். ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸ்பெஷல் டேமேஜ் கிளைம் பண்ண முடியும். அந்த எந்த பார்ட்டி அந்த ப்ரீச்சால் சஃபர் பண்ணுறாரோ அவர் வந்து ரீசனபிள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதுக்கு அந்த லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி அவர் லாஸை வந்து மினிமைஸ் பண்ண ரீசனபிள் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் அவர் வந்து அந்த காம்பன்சேஷனை ரிசீவ் பண்ண முடியும். நோ காம்பன்சேஷன் இஸ் பேயபிள் ஃபார் எனி ரிமோட் ஆர் இன்டைரக்ட் லாஸ். இதை இன்டைரக்டாக ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ இல்லது ஏதாவது ஒன்று தெரியாமல் ஒரு சின்ன நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலோ அதுக்கான காம்பன்சேஷனை இவர் வாங்க முடியாது அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிய வருது. இப்போ டேமேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஆர்டினரி டேமேஜஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் டேமேஜாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெம்ப்ளரியாக இருக்கலாம், இல்லை நாமினலாக இருக்கலாம், இல்லை வந்து டிலேனால் ஒரு டிட்ராய்ட் கெட்டு போயிருந்தால் அந்த பொருள் அதனால் டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸாக இருக்கலாம். அப்போ இது ஒவ்வொரு வகையாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆர்டினரி டேமேஜஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆர்டினரி டேமேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் பிரேக் ஆச்சுன்னா அந்த ப்ரீச்னால் எந்த பார்ட்டி சஃபர் ஆகிறாரோ அவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் லாஸுக்கோ டேமேஜுக்கோ நேச்சுரலாக அந்த ப்ரீச்னால் ஏற்பட்ட நஷ்டத்தை அவர் தாராளமாக காம்பன்சேட் பண்ணிக்கலாம். எந்த பார்ட்டிக்கு அது தெரிய வருதோ அந்த கான்ட்ராக்ட் வந்து ப்ரீச் ஆச்சுன்னா அதனுடைய ரிசல்ட் இது தான் இந்த நஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த நஷ்டத்தை இவர் கிளைம் பண்ணி வாங்க முடியும். அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிமோட் லாஸுக்கோ அல்லது இன்டைரக்ட் டேமேஜ் ஏதாவது இருந்தோல் அதற்காகவோ அவர் ரிசீவ் பண்ண முடியாது. இது வந்து ஹேட்லி வர்சஸ் பேக்சன்டேல் அப்படிங்கிற ஒரு கேஸோட ஃபேக்ட்லேருந்து நமக்கு புரிய வருது. கிராங்க்ஷாஃப்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு அந்த பீஸ் ஃப்ளோர் மில் மாவு மில்லில் உடஞ்சிடுச்சு. அப்போ வந்து டீக்கு வந்து இது ஒரு காமன் கேரியராக டீங்கிறவர் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய காமன் கேரியர். அவர் வந்து அந்த ஃபவுண்ட்ரிக்கு 2 நாளுக்குள்ளே டெலிவரி பண்ணுறேங்கிறத ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த நியூ ஷாஃப்ட் ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை அனுப்ப முடியும். ஆனால் அந்த மில் வந்து ஒர்க்கிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் டி வந்து டெலிவரி ஆஃப் த கிராங்க் ஷாஃப்டை வந்து ஒரு 5 நாளுக்கு தள்ளி
போட வேண்டியதாகிடுச்சு. அப்போ P received the repaired crankshaft 7 days later than Pக்கு வந்து அந்த crankshaft அந்த மிஷினோட ஒரு பகுதி வந்து 7 நாள் கழித்து தான் அவருக்கு கிடச்சிது. அவருக்கு அது முன்னாலேயே கிடச்சிருந்துருக்கணும். ஆனால் 5 நாள் அந்த 2 நாள் வந்து அந்த ஃபவுண்ட்ரி அவங்க உடஞ்சதுனால அதை ரீப்ளேஸ் பண்ண முடியல. 5 நாள் அந்த மில்லு ஒர்க்கிங் ஸ்டாப் ஆனதுனால 7 நாள் கழித்து தான் கிடஞ்சிருக்கு. அப்போ B வந்து D மேலே அந்த 7 நாளுக்கான டிலேக்கு புரோக்கன் பார்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாட்கள் கடந்ததுனால ஏற்பட்ட நட்டத்துக்காகவும் அதனால் அவருக்கு ஏற்பட்ட லாபங்கள் கிடைக்காம போனதுக்காகவும் அவர் வந்து கேஸ் போடுறாரு. அதில் வந்து Pக்கு என்ன தீர்மானமாச்சுன்னா ஆர்டினரி டேமேஜஸ்க்கு மட்டும்தான் அவர் பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாங்கிற மாதிரி தீர்ப்பாச்சு. அந்த லாபத்தில் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை திருப்பி தரணுங்கிற இது வந்து கோர்ட்டு ஒத்துக்கலை. ஏன்னா அந்த ஆர்டிக்கிளை வந்து புரோக்கன் ஷாஃப்ட் ஆஃப் அ மில் வந்து இவங்களுக்கு தெரியாமல் உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போனதுக்கு லாஸுக்கு வேணால் இவங்க பண்ணலாமே ஒழிய அதனால் மில் நடக்காமல் போச்சுங்கிறது வந்து அது ரிமோட் சார் மில்லு நடக்காமல் போனது வேறு. ஸோ அதுக்கு இவங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தீர்ப்பானுச்சு. இதே எக்ஸாம்பிள் 4 டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிறாங்க. A agrees to sell to B bags of rice at 5,000 per bag. A வந்து Bக்கு ஒரு அரிசி மூட்டைகள் ஒரு மூட்டை 5,000 ரூபாய் வீதம் விற்பதாக ஒத்துக்கிறாரு. டெலிவரி டு பி கிவன் ஆஃப்டர் 2 months. டெலிவரி வந்து 2 மாதத்திற்கு அப்புறம் கொடுக்குற மாதிரி. ஆனால் டேட் ஆஃப் டெலிவரியில் ரைஸோட விலை வந்து 5,500 ஆகிடுது ஒரு பேக்குக்கு. அப்போ A வந்து என்ன பண்ணுறாரு, அரிசி மூட்டையை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. அப்போ B வந்து A இடத்துலேருந்து 500 ரூபாய் ஆர்டினரி டேமேஜ் அதை தான் கிளைம் பண்ண முடியுமே ஒழிய அந்த ப்ரீச்னால் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் 500 ரூபாய்க்கு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு இதனால் புரியுது. Bக்கு விற்பதாக 500 ரூபாய்க்கு விற்பதாக சொல்கிறாரு. ஆனால் அந்த டெலிவரி வந்து 2 மாதம் கழித்து கொடுக்கறதாக சொல்கிறாரு. பட் டேட் ஆஃப் டெலிவரியில் விலை வந்து 5,500 per பேக் ஆகிடுது. அதனால் வந்து Bக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, அரிசி மூட்டைகளை கொடுக்க மாட்டேன்னு. அப்போ B வந்து A இடத்துலேருந்து 500 ரூபாய் மட்டும் ஆர்டினரி டேமேஜ் அந்த ப்ரீச் அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக 500 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் அவர் வாங்கிக்க முடியும். அதாவது அவர் இன்னொரு இடத்துல இப்போ வாங்க போனால் அவர் 5,500 ரூபாய் கொடுக்கணும். அந்த 500 ரூபாயை மட்டும் இவரிடத்துலேருந்து அவர் வசூல் செய்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டேமேஜஸ். வேறு பார்ட்டி டு அ கான்ட்ராக்ட் receives a notice of specific circumstances affecting the contract, he will be liable not only for damages arising naturally and directly from the breach but also for special damages. அந்த கான்ட்ராக்டோட ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து ஒரு நோட்டீஸாக வருது. அதனால் அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போது யார் ரெஃப்யூஸ் பண்ணுறாரோ அவர் அந்த மற்றொரு நபருக்கு டேமேஜஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் டேமேஜஸோட நஷ்டத்தையும் ஈடு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் டேமேஜஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் 5 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு மெஷினை Bக்கு டெலிவரி பண்ணுறாரு. அவர் Bங்கிறவர் ஒரு காமன் கேரியர். அவர் என்ன பண்ணணும், அதை வந்து மில்லுக்கு ஏவோட மில்லுக்கு ஒரு டிலே இல்லாமல் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் அங்கே கண்டிஷன். அதை ஃபர்தராக Bக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை என்னென்னு இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா இந்த மெஷின் வர்றதுக்காக அவருடைய மில் வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறாரு. ஆனால் B என்ன பண்ணுறாரு, காரணமற்ற முறையில் அந்த டெலிவரியை தள்ளி போடுறாரு. அதனால் என்ன ஆச்சு, ஏக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ப்ராஃபிட்டபிள் கான்ட்ராக்ட் ஒன்று மிஸ் ஆகுது கவர்மெண்ட் கிட்டேருந்து. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், Bக்கு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணலாம். எதை ரிசீவ் பண்ணலான்னா அந்த ப்ராஃபிட்டுடைய ஆவரேஜ் அமௌண்ட், அந்த மில்லு ரன் ஆகிருந்தால் அந்த
டிலே இல்லாமல் அவருக்கு என்ன நஷ்டம், என்ன லாபம் ஏற்பட்டிருக்குமோ அந்த லாபம் கிடைக்காததுனால ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் அவர்கிட்ட இருந்து அவர் ரிசீவ் பண்ண முடியும் பி இடத்துலேருந்து. அதே நேரத்தில் அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து அதனால் ஏற்பட்ட நஷ்டம் என்னவோ அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஏவோட கான்ட்ராக்ட் கவர்மெண்ட்டோட தானே ஒழிய அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இவருக்கு என்ன நஷ்டம் வந்ததோ அதை ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஏ வந்து பிக்கு அந்த நோட்டீஸ் அவர் கொடுக்கல, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏற்பட்டிருக்கு அதுக்கு நான் இமீடியட்டாக நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து தெரியப்படுத்தலை. அவர் வந்து ரீசனபிள் டிலே இல்லாமல் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு சொல்லியிருக்காரு. மில்லு நின்று இருக்குங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த டிலே ஆனதுனால ஏற்படக்கூடிய ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னவோ அதை மட்டும்தான் அவர் ரிசீவ் பண்ண முடியுமே ஒழிய அந்த கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால ஏக்கு என்ன லாஸ் ஆச்சோ அதை வந்து பிகிட்ட இருந்து அவர் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு புரியுது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ் ஆர் விண்டிக்டிவ் டேமேஜஸ். இது வந்து 2 கேஸாக பார்க்கணும். ஒன்று வந்து for breach of promise to marry because it causes injury to his or her feelings. ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அந்த மன உளைச்சலுக்கான நஷ்டஈடும் அவர் தரணுங்கிறது. ஏன்னா அந்த மன உளைச்சலுக்கு மனவேதனைக்கு ஆளாகிறாங்கங்கிறதுனால. ரெண்டாவது வந்து wrongful dishonor by a banker of his customer's check, because in this case the injury due to wrongful dishonor to the drawer's check is so heavy that it causes loss of credit and reputation to him. ஒரு நபர் ஒரு செக்கை கொடுக்குறாரு, பேங்க் வந்து தவறுதலாக அந்த செக்கை டிஸானர் பண்ணுது, அதுக்குரிய பணம் செலுத்துறதில்ல. அப்படி வரும்போது இவருடைய செக்கு ரிட்டர்ன் ஆகிறதுனால இவருக்கு ஒரு நற்பெயரில் களங்கம் ஏற்படுது, இவருடைய நம்பிக்கையிலையும் ஒரு சற்று குறைவு ஏற்படுது. அப்போது அந்த மாதிரியான காரணத்தில் அந்த பேங்கர் வந்து இவருக்கு அந்த 2 இன்ஜுரிக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேணும். A businessman whose credit has suffered will get exemplary damages even if he has sustained no pecuniary loss. இவர் இந்த இடத்துல வந்து தன்னுடைய நற்பெயர் கெடுறதுனால அவருக்கு பணம் ரீதியாக இதில் எதுவும் நஷ்டம் இல்லாட்டா கூட அவருடைய ரெப்புடேஷன் கெடுறதுனால அவர் அதில் நஷ்டஈடு கேட்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே ஒரு நான் ட்ரேடர் அப்படிங்கிறவர் ஹெவி டேமேஜ் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு நற்பெயரில் களங்கம் ஏற்பட்டது, அவருக்கும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அதை அவர் நிரூபிக்க வேண்டியது அவருடைய கடமையாகிறது. இதை வந்து எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ்ன்னு சொல்கிறோம். நாமினல் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த முறையீட்டாளரை, தட் இஸ் பிளெயின்டிஃப்னு சொல்கிறோம் இல்லையா, வாதி, யார் வந்து தனக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரோ அதனால் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆகிருக்கு, பட் அதனால் தான் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக்கல அப்படிங்கிற போதும் கூட அதுக்கு முறையீடு செஞ்சால் அதை ப்ரூவ் பண்ணால் அவருக்கு அந்த ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னால் ஏற்படக்கூடிய பெயரளவு நஷ்டம், அது சின்ன ரூபாயாக இருந்தால் கூட அதை திருப்பி வாங்கி கொள்ள அவருக்கு உரிமை இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுதான் நாமினல் டேமேஜஸ். நெக்ஸ்ட், டேமேஜஸ் ஃபார் டிட்ராய்டேஷன் காஸ்ட் பை டிலே. அதாவது தாமதம் ஏற்படுத்தினா, ஒரு டிலே ஆச்சு, அந்த ப்ராமிஸை வந்து செயல்படுத்துகிற அந்த கான்ட்ராக்டுக்கு டைம் எடுத்துட்டாரு, டிலே ஆச்சு, அதனால் அந்த குட்ஸ் வந்து கெட்டு போச்சு அப்படின்னாலும் அதுக்கு வந்து லாஸை இவர் கிளைம் பண்ணலாம். அப்போ டிட்ராய்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் அப்படிங்கிறத வந்து தான் அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. அந்த விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்தால் கூட அவருக்கு அன்னைக்கு அது ஒரு டிமாண்ட் இருக்கிற பீக் டைம், அப்போ அவரால் அந்த பொருளை விற்க முடியல அப்படின்னா கூட அதை வந்து நம்ம டிட்ராய்டேஷன் எடுத்துக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சேல் லாஸ் ஆகிருந்தால் கூட அதை டிட்ராய்டேஷன் அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிட்ராய்டேஷன் அப்படிங்கிறது அந்த கேரியர் வந்து ஏதாவது நோட்டீஸ் கொடுக்காம டிலே பண்ணி அதனால் பொருளுடைய குவாலிட்டி
போயிருந்தாலோ, அதுக்கு ஃபிசிக்கலாக டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது அந்த ஒரு நல்ல வாய்ப்பு விற்பதற்கான அந்த வாய்ப்பு அதனால் அந்த டிலேனால் இழந்ததுனாலோ அதுக்கான டேமேஜஸை கிளைம் பண்ண முடியும். அதை தான் வந்து டேமேஜஸ் ஃபார் டிட்ராய்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் காஸ்ட் பை டிலே. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீஃபிக்ஸட் டேமேஜஸ். இதில் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு கான்ட்ராக்டுடைய பார்ட்டிஸ் வந்து ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த டைம்குள்ளே அந்த ப்ரீச் நடந்தால், தட் இஸ் அது ரெஃப்யூஸ் ஆனால், அது வந்து நடத்தப்படவில்லைன்னா ஒரு அமௌண்ட் வந்து டேமேஜஸ்க்காக பே செய்யப்படணும், செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து லிக்விடேட்டட் டேமேஜாக இருக்கலாம். லிக்விடேட்டட் டேமேஜுன்னு சொன்னால் ஒரு எஸ்டிமேட் ரீசனபிளாக இருக்கணும். இந்த கான்ட்ராக்டை நடத்தப்பட முடியாமல் போனால் இந்த அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு ரீசனல் அமௌண்ட்டை ஒத்துக்கிட்டு இருக்கலாம். அல்லது பெனாலிட்டி அப்படிங்கிறது கோர்ட்டில் டிட்டர்மின் ஆகிறது, ஆர்பிட்ரேஷனில் ஃபிக்ஸ் ஆகுறது. இது ரெண்டில் எந்த அமௌண்ட்டோ அதை முதலே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ அது ப்ரீஃபிக்ஸட் டேமேஜஸ்ன்னு சொல்கிறோம். செக்ஷன் 74 வந்து இந்த சம்மை வந்து கான்ட்ராக்ட்லேயே மென்ஷன் ஆகியிருந்தால், அந்த அமௌண்ட் டு பி பெய்டு இன் கேஸ் ஆஃப் ப்ரீச்சுங்கிறது மென்ஷன் ஆகியிருந்தால், அந்த பார்ட்டி யார் அந்த லாஸை சஃபர் ஆகிறாரோ அவங்க அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு அதை ரீசனபிள் காம்பன்சேஷனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 74 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அமௌண்ட்டை, ரீசனபிளான அமௌண்ட்டை இவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் 6 of your textbook வந்து, if the penalty provided by the contract is 1 lakh and the actual loss because of breach is 70,000 only, 70,000 only shall be payable as damages, the amount of actual loss and not the amount stipulated. அதாவது ஒரு கான்ட்ராக்டில் வந்து பெனால்ட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே 1 லட்சம்னு. ஆனால் இப்போ ஆக்சுவல் லாஸ் வந்து 70,000 தான் அப்படின்னா, அந்த 70,000 தான் டேமேஜஸ்க்காக கிடைக்குமே ஒழிய 1 லட்சம் கிடைக்காது. அதே வந்து லாஸ் 1,50,000 இருந்தது உண்மையான லாஸ்ன்னா 1 லட்சம் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே அந்த பெனாலிட்டி கான்ட்ராக்டில் ப்ரொவைட் ஆகிருக்கிற அமௌண்ட்டோ இல்லை ஆக்சுவல் லாஸோ விச் எவர் இஸ் லெஸ் தட் கேன் பி ரெக்கவர்டுங்கிறது தான் அதனோட எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7. எக்ஸ் வந்து ஒரு ப்ரீஸ்ட் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, 10,000 rupees சேரிட்டிக்காக கொடுக்குறோம், தர்மத்துக்காக தர்றோம். அந்த ப்ரீஸ்ட் ஆன் எக்ஸஸ் ப்ராமிஸ் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 10,000 வருங்கிறத நினச்சி சில செலவுகள் செய்கிறார். அது அவருக்கு கடனாக அமையுது. அப்போது அந்த டெம்பிளை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த செலவுகள் அப்படின்னா 7,500 வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னா, அந்த ப்ரீஸ்ட் வந்து 7,500 ரூபாய் தான் எக்ஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண முடியுமே ஒழிய இவர் 10,000 ப்ராமிஸ் பண்ணுறதுனால 10,000 ரிசீவ் பண்ண முடியாதுங்கிறத பார்க்குறோம் நம்ம.